ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைமரா சேனல். நம்ம இன்னைக்கு கார சட்னி பண்ண போகிறோம். கார சட்னினா இது என்னென்னா விரத நாளைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி உள்ள கார சட்னி. வெங்காயம், பூண்டு அதெல்லாம் எதுவுமே சேர்க்காம கடலைப்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இது 3 மட்டும் வச்சு பண்ண போகிறோம். இதோட சேர்த்து தக்காளி, புளிப்புக்கு தக்காளியும் கொஞ்சம் புளி இதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கடலைப்பருப்பு ஒரு ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதோட சேர்ந்து ஒரு 7 வரமிளகாய் எடுத்திருக்கேன். 7 காஞ்ச மிளகாய், ஒரு 4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கிறேன். இது 3த்தையும் எண்ணெய் விட்டு 3த்தையும் வதக்கிடலாம். வதக்க தனியாக எடுத்து வச்சுட்டு, இதோட ஒரு 7 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த தக்காளியும் போட்டு வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. வதக்கும் போது நான் அந்த இதில் வந்து கொஞ்சோண்டு ஒரு புளியும் சேர்த்து வதக்குறேன். அப்போதான் வந்து கொஞ்சம் எடுப்பாக காமிக்கும். புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக காமிக்குங்கிறதுக்காக. அதில் உப்பையும் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்காக நான் லைட்டாக உப்பையும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னாக்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லியும் போட்டுட்டு அதையும் லைட்டாக வதக்கிட்டு, அதேமாரி தேங்காய் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அந்த தேங்காவையும் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். இது என்னன்னா நம்ம வந்து இதுக்கு இது வந்து இரும்பு இலுப்பச்சட்டி, அயன் இலுப்பச்சட்டி. அதனால இதை நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரத்துக்கு வந்து இந்த தணல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தணல்லையே நம்ம வந்து வதக்கிடலாம். அதேமாரி இப்போ நம்ம அயன் இலுப்பச்சட்டி, வெண்கல இலுப்பச்சட்டி, கல் சட்டி இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஒரு இறக்குறதுக்கு ஒரு 1 நிமிஷம் 2 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தட் அது வந்து அந்த தணல்லையே வந்து அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் ஹீட்டை வந்து நல்லா தக்க வச்சுட்ருக்கோம். அடி கனமாகவும் இருக்கிறதுனால ஹீட் வந்து அப்படியே இருக்கும். இன்னொன்று நம்ம வெங்கலப்பானை, வெங்கல சட்டிலலாம் வச்சுருந்தோம்னாக்க, அது இப்போ ரொம்ப நேரம் இப்போ காலையில் பண்ணினோம்னாக்க மதியானம் கூட அதோட சூடு வந்து அப்படியே இருக்கும். இப்போ பொங்கல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க, அந்த வெங்கலப்பானையில் நம்ம வச்சோம்னாக்கா அந்த சூடு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் பாருங்கள், நான் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து ஒரு ஒரு பரட்டுறேன். கொத்தமல்லியும் தேங்காவும் போட்டு ஒரு பரட்டுறேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். இதை பாருங்கள், அந்த பபுள்ஸ்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இதுதாங்க. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்லா ஆற வைக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் மிக்ஸி ஜாரில் போடுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு இது மிளகா வத்தல், கடலைப்பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா மிளகா வத்தல் கொஞ்சம் நல்லா இது அரைப்படணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் மிளகா வத்தல்லாம் அரைச்சிடுறேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த கடலைப்பருப்பு, இந்த பாக்கி என்னென்ன வதக்கி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையுமே அதில் போட்டு நான் வந்து நல்லா அரைச்சிடுறேன். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எலுப்பச்சட்டியில் அது வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை மட்டும் தாளிக்கிறேன் நான். வேறு எதுவுமே இதுக்கு வேண்டாம். ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும். ஸோ கடுகும் கருவேப்பிலையும் மட்டும் தாளித்து இதில் போடுறேன். இதில் வந்து நீங்கள் வந்து உப்புலாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சில பேருக்கு வந்து வெல்லம் போட்டால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க இத்தினோண்டு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போட்டுக்கலாம். நான் ஆனால் இப்போ வெல்லம் போடலை. ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து பெருங்காயம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஏன்னா பெருங்காயம்லாம் போட்டோம்னாக்க அது வந்து ஒரு தொக்கு மாதிரி ஆகிடும். இது இப்போ தாளித்து கொட்டினோன்னே பாருங்கள், நல்லா இருக்குது, நிறையாவும் வந்திருக்கு. ஏன்னா கடலை பருப்பெல்லாம் போட்டதுனால நிறையாவும் வந்திருக்கு. இப்போ இதை இட்லி, தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.